கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நீங்கள் தனியாக போராடிட்டு இருக்கிறீங்களா? எல்லா பிரச்சனையும் நான் மட்டும் தனியாக போராடிட்டு இருக்கேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் தனியாக போராடல, நான் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் நான் ஜெயம் தருவேன் என்று சொல்கிறேன். கடைசியில் நான் உங்கள் எல்லாருக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உங்கள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இப்பொழுது நான் அப்பாவோட வார்த்தைக்குள்ளே போகலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆக்ட்ஸ் 18 chapter verse 10. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. அதுதான் அப்பா முதல்ல சொன்னாங்க. நீங்கள் ஏதாவது தனியாக போராடிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உங்கள் மேலே கை போடுவதில்லை. அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு சிலர் பயத்தோட திகிலோடு கூட இருக்கிறாங்க, சிலர் கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, கலங்க வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட அப்பா இருக்காங்க. உங்களுக்கு விரோதமாக அநேக திட்டங்கள், அநேக அசுத்த வல்லமைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் அவங்க செய்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. அப்பாவை மீறி எதுவுமே உங்களை தொடக்கூட முடியாது. அதனால தைரியமாக நீங்கள் செய்கிறத செய்யுங்க, முன்னேறி கொண்டு போங்க. அப்பா உங்களோடு கூட இருப்பாங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜெரேமியா 1st chapter verse 19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு விரோதமாக யாராவது யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை அழிப்பதற்காக அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனையை கொண்டு வருவான் பிசாசு, பிசினஸ் நல்லா இல்லாமல் இருக்கும், வியாதி வரும், தரித்திரம் வரும், குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. ஏதாவது ஒன்று கொண்டு வந்து உங்களை கவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி, அப்பாவை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனைத்து கொண்டு இருப்பான். அதுதான் எங்கள் அப்பா அருமையாக சொல்ல, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். உங்களை விழுங்கலான்னு அவன் வகை தேடிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் அப்பா சொல்றாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அதை ஒன்றும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க. அடுத்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜெனசிஸ் 15 chapter verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி. இந்த காரியம்லாம் நடந்த பின்பு அப்பாவோட வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏசப்பா புதிய ஏற்பாடு காலத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏசப்பா பழைய ஏற்பாடு காலத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போதே ஏசப்பா வந்துட்டாங்க. ஏசப்பா அப்பயே இருக்காங்க. உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஏசப்பா இருக்கிறாங்க. இந்த வசனத்திலே ஏசப்பா இருக்காங்க. நல்லா படித்து பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி. வார்த்தைன்னா எப்படி லெட்டர்ஸ் தானே தெரியும், அது எப்படி தரிசனத்துல வரும் அப்படின்னா, ஏசப்பா தான் வார்த்தை, வார்த்தை தான் ஏசப்பா. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வார்த்தை தான் ஏசப்பா, ஏசப்பா தான் வார்த்தை. இங்க வார்த்தையாகிய ஏசப்பா தரிசனத்துல ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துறாங்க. அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே. இன்னைக்கு அப்பா உங்களையும் பார்த்தா சொல்றாங்க, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். உனக்கு விரோதமா 1008 காரியங்கள் அவங்க செய்யலாம், நீ எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயம் தருவேன். உங்க பிசினஸ்ல ஜெயம் தருவேன், கடன் பிரச்சனையிலேருந்து ஜெயம் தருவேன், குடும்ப சமாதானத்தில் ஒரு ஜெயம் தருவேன், வியாதியில் ஒரு ஜெயம் தருவேன், எல்லாவற்றிலும் நான் ஜெயம் தருவேன் என்று அப்பா சொல்றார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல, ஜெரேமியா 15 chapter verse 20-21ல, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். எங்கேயும் சொல்றாங்க, அவங்க உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவங்க என்ன செய்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அப்பா சொல்றாங்க. உங்களை தப்பு வைக்கிறதுக்காக அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி மீட்டெடுப்பேன் என்று சொல்றாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாரு, நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காரியம் அப்படி நடந்துருமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானே உங்களை எல்லாவற்றிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் என்று
சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா உங்களோட கூட இருக்கிறாங்க. யோசுவா 1:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஜோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பது இல்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அதே தான் இன்னைக்கு அப்பா உங்களுக்கும் சொல்கிறாங்க, நான் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன். அதனால் நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் முதல்ல சொன்னாங்க. நீங்கள் தனியாக போராடுறன்னு நீ இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தீங்க. இல்லை, உங்கள் கூட இன்றிலிருந்து அப்பா இருக்க போகிறாங்க. எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீங்க. சரி, அப்பா கூட இருந்து நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதே அதிகாரத்தில் 7, 8, 9 3 வசனத்தில் பார்க்கலாம். என் தாசனாகிய மோசே ஒன்று கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருக்கணும். எப்படி செய்ய கவனமாக இருக்க முடியும்? படித்தாதான் கவனமாக இருக்க முடியும். அதனால தான் வேதத்தை அதிகமாக படிங்கன்னு சொல்கிறோம். நீ பலங்கொண்டு தைரியமாக இரு, நீ போக இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அப்பாவோட வார்த்தையை விட்டு வலது விலகாது இருப்பதாக. 8வது வசனம், நீ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்பாவோட வார்த்தை எப்பொழுதும் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். எப்போ சொல்ல முடியும்? நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அப்பாவுடைய வார்த்தையே சொல்ல முடியும். அதுக்கு தான் அதிகமாக வேதத்தை படிங்க. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும். அடுத்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருக்கணும். அப்படி தியானம் பண்ணும் பொழுது தான் உங்கள் வழியை அப்பா வாய்க்க பண்ணுவாங்க. அப்பா உங்களோடு கூட இருப்பாங்க. 9ஆம் வசனம் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். கடைசி ஒரு வசனம் பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, மேத்யூ 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று அப்பா சொல்றாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. நீங்கள் தனித்து போராடுறேன்னு நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனையை நான் மட்டும்தான் தனியாக போராடிட்டு இருக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம் உண்டாக்குறதுக்கு நான் தான் தனியாக போராடிட்டு இருக்கேன். இந்த கடனை அடைக்கிறதுக்கு குடும்பத்தில் அவ்வளோ பேர் இருந்தாலும் ஆனால் நான் ஒருத்தன் தான் போராடிட்டு இருக்கேன், நான் ஒருத்தி தான் போராடிட்டு இருக்கிறேன், எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி அநேக காரியங்கள் தனியாக போராடிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்ல, நீ தனியாக இல்லை மகனே, நீ தனியாக இல்லை மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம என்ன செய்யணும்? பைபிள் நிறையா படிக்கணும். அப்பா நமக்காக தான் கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மறித்தாங்க. புதிதாக பார்க்குறவர்களாக இருந்தீங்கன்னா, இதுவரை ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு முழு உள்ளத்தோடு அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நீங்கள் வேணும், என் இருதயத்துக்குள்ளே வாங்க சொல்லி நீங்கள் உண்மையாக கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளே அப்பா வருவாங்க. இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்போதே பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்கிறது. அவர்கள் என்ன பிரச்சனையோட என்ன போராட்டத்தோடு இருந்தாலும் சரி, இன்று அவர்களுக்கு விடுதலை தருகிறீரப்பா. அவங்க கடன் பிரச்சனையை மாற்றி போடுறீங்க, குடும்பத்தில் சமாதானத்தை தர்றீங்க, அவங்க பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறீங்க. வியாதியோடு கூட இருந்தால் இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கா, எல்லாம் மந்திர தந்திர செய்வினை கிரியர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்கா, இப்பொழுதே நீர் விடுதலை கட்டளையிடுகிறதுக்கா நன்றி. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறது. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உண்டாகி கொண்டிருக்கிறது. கை இல்லைன்னா கை உருவாகும், கால் இல்லைன்னா கால் உருவாகும். கிரியேட்டிவ் மிரக்கல் ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. இப்பொழுதே அந்த அற்புதத்தை அப்பா செய்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லாத கண்கள் உருவாகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத காதுகள் உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக, இல்லாத நாவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இப்போது என்ன உறுப்புகள் உங்கள் சரீரத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களோ, 2 கிட்னியில் 1 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு கிட்னி உருவாகிறதுக்காக நன்றி. ஏசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுதே அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. திருமணமாவாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை நீர் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக சுத்தம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நல்ல சேஃப் டெலிவரியை கொடுக்கறதுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளை காலையிலும் புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.